ஹலோ கைஸ், வெல்கம் டு சீசா ட்ரேடர் சேனல். வாங்க நம்ம டைரெக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் யாருக்கானது? யார் யார் இத பார்க்கலாம்? அப்படின்றத சொல்லிர்றேன். ஏன்னா, இந்த சேனல்ல இந்த YouTubeல இருந்து எனக்கு வந்த மெசேஜ் என்னன்னா, நம்ம சேனல் வந்து நெறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது ஓப்பன் பண்றாங்க. பட் யாருமே ஃபுல்லா பார்க்குறதில்ல. 1 மினிட் இல்ல 1 1/2 மினிட் மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு மெசேஜ் வந்திருந்தது. ஸோ, என்னோட வீடியோ வந்து யாருக்கெல்லாம் சூட் ஆகும், யாருக்கு சூட் ஆகாது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து டெலிகிராம் சேனல் வச்சிருக்கோம். ஸோ, அதில ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான யூஸ்ஃபுல்லா இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப நான் இந்த வீடியோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனல்ல வந்து என்னென்ன சொல்லுவோம், என்ன சொல்ல மாட்டோம்ன்னு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனல் நேம் வந்து சீசா ட்ரேடர் சேனல். அது என்ன சீசா அப்டின்னா, சீசா வந்து எப்படி இருக்குமோ, ஒரு பக்கம் உட்கார்ந்தா, ஒரு பக்கம் எந்திரிக்குமோ, அந்த மாரி கால் வந்து உட்கார்ந்தா புட் எந்திரிக்கும். அதே மாரி புட் உட்கார்ந்தா கால் எந்திரிக்கும். ஸோ, அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து சேனல் நேம் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ, அதான் சீசா ட்ரேடர் இந்த சீசா ட்ரேடர் அப்டின்னு சொல்லிட்டு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ, இதான் நம்ம சேனல். ஸோ, பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே. இப்போ வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சார்ட்ல வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் வந்து போஸ்ட் பண்ணவே மாட்டோம். நிஃப்டி இண்டெக்ஸு, அப்புறம் இந்த பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எதோட இண்டெக்ஸ் சார்ட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் இப்போ வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் தான் பண்ண வந்திருக்கீங்க. ஓகே. இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்னா உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் தான் நீங்க ட்ரேட் பண்ண வந்திருக்கீங்க. இந்த இண்டெக்ஸ் சார்ட்ல நீங்க வந்து ட்ரேடிங் பண்ண வரல. பட் மக்கள் எல்லாருமே நெறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, 90% மக்கள் வந்து இந்த இண்டெக்ஸ் சார்ட்ட பார்த்து தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. இப்ப இண்டெக்ஸ் சார்ட் வந்து இப்ப அத எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இது வந்து எஸ்டர்டே சார்ட்டு. எஸ்டர்டேவோட இந்த லோ அண்ட் ஹைய வந்து மார்க் பண்ணிக்குவாங்க. இது வந்து ஹை, இது வந்து எஸ்டர்டேவோட லோ. ஸோ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே ஹைய உடைக்கும்போது, மேல வந்து கால் சைட் போவாங்க. இப்போ இதே மாரி இது வந்து எஸ்டர்டே ஹை வந்து உடைச்சிருச்சு. உடைச்ச உடனே இங்கேருந்து கால் பை பண்ணுவாங்க. எவ்வளோ தூரம் டார்கெட் வைப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணுவாங்க. ஒரு 20 பாயிண்ட்ஸ் இல்ல 30 பாயிண்ட்ஸ் வைப்பாங்க. எஸ்எல் வந்து அதில பாதி. எஸ்எல் வந்து அவங்க எங்க ஆக்சுவலா வைக்கணும்னா, இந்த ஸ்விங் லோல வைக்கணும். ஸோ இப்போ வந்து அவங்க இண்டெக்ஸ்ல தான் ஸ்விங் லோ வைக்கிறாங்க. ஸோ அப்ப இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 65 பாயிண்ட் வருது. இது வந்து இண்டெக்ஸ்ல. இண்டெக்ஸ்ல 65 பாயிண்ட் இறங்குனா, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து எத்தன பாயிண்ட் இறங்கும்னா, கிட்டத்தட்ட 30லேருந்து 40 பாயிண்ட் வந்து இறங்கும். இப்ப அதே மாரி 65 பாயிண்ட் இங்க கீழ இருக்குன்னா, அப்ப 65 பாயிண்ட்டுக்கு மேல வந்து அவங்க வந்து அ டார்கெட் வந்து வைக்கணும். ஸோ 65 பாயிண்ட் போயிருக்கு. பட் இது வந்து 1:1 ரேஷியோல தான் போயிருக்கு. அதே மாரி போயிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் ஆயி இந்த பழைய ஹைய வந்து சப்போர்ட்டா எடுத்து இங்க வந்து திரும்பியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து எல்லா நாளுமே இப்படி நடக்குமான்னு கேட்டா, எல்லா நாளுமேலாம் இப்படிலாம் நடக்காது. சில நாள் வந்து இந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். சில நாள் இத வந்து உடைச்சிட்டு திரும்ப வந்து கீழ இதுக்குள்ளே வந்துரும். ஸோ கன்னா பின்னான்னு சுத்தும். ஸோ இந்த மாரி நம்ம வந்து இண்டெக்ஸ பார்த்து ட்ரேட் குடுக்குறவங்க கிடையாது. அண்ட் 1 டே பிஃபோரே வந்து நம்ம வந்து ட்ரேட் எங்க பண்ண போறோம், எதுல பண்ண போறோம் அப்படின்றத மார்க்கெட் முடிஞ்சது இப்ப 3:30 மணிக்கு முடிஞ்சிச்சுன்னா, முடிஞ்சதுக்கு அப்புறமே நான் வந்து டேட்டா எடுத்துருவேன். அத வீடியோவா ரெடி பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகும். பட் நான் வந்து முடிச்ச உடனே எடுத்துருவேன். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் சார்ட் வந்து நம்ம காட்ட மாட்டோம். அப்புறம் இதில வந்து ஹோல்டிங்கே கிடையாது. ஹோல்டிங்னா இப்ப இன்னைக்கான ட்ரேட் வந்து இன்னைக்கே முடிச்சிடணும். அதுக்கு பேர் தான் இன்ட்ராடே. இன்னைக்கு வந்து இப்ப வந்து கால் வந்து லாஸ்ட்டா மேல போயிட்டுருக்கு. ஸோ கால் வந்து இன்னும் போகும்ன்னு சொல்லிட்டு கால் சைடு வந்து ஆப்ஷன் வாங்கிருந்து ஹோல்டு பண்றது. நாளைக்கு வந்து இன்னைக்கு பை டுடே செல் டுமாரோ பண்ற அந்த வேலையெல்லாம் கிடையாது. புட் ஆப்ஷன் ஹோல்டிங், கால் ஆப்ஷன் ஹோல்டிங் இந்த வேலையெல்லாம் நம்ம இதில கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப் ஆகுமா? கேப் டவுன் ஆகுமா? அப்படின்ற பிரெடிக்ஷனே குடுக்குறது கிடையாது. அதே மாரி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனா, இதுக்கு மேல போனா நான் பை பண்ணுவேன். இந்த லோக்கு கீழ போனா செல் பண்ணுவேன். அப்படின்ற முன்னாடியே சொல்ற பிரெடிக்ஷன் வேலையே நம்மகிட்ட கிடையாது. அப்புறம் இந்த எஃப்ஐ, டிஐ டேட்டா வச்சு அதாவது ஆ ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டொமஸ்டிக் இன்வெஸ்டர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அத பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போகுமா, கீழ போகுமா அப்படின்ற எந்த அந்த வேலையெல்லாம் கிடையாது. நியூஸ் அறவே கிடையாது. சுத்தமா நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து இங்க மேல போகும், கீழ போகும். இன்னைக்கு வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து HCLக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாரி என்னென்ன ஸ்டாக்குக்குலாம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து இங்க ட்ரேட் எடுக்க போறோமான்னா கேட்டா, கண்டிப்பா கிடையாது. அதே மாரி பேட்டர்ன்ஸும் கிடையாது.
இந்த சேனல் பேட்டர்ன், பாக்ஸ் பேட்டர்ன், ஃபிளாக் பேட்டர்ன் இப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸ்கேல்பிங் சுத்தமாவே கிடையாது. ஸ்கேல்பிங்னா ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டுக்காக நம்ம ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ட்ரேட் எடுத்தா 50லேருந்து 60 பாயிண்ட் நிஃப்டி போகும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்து 500 பாயிண்ட் வரைக்கும் போகும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். தென் ப்ரிடிக்ஷன் வந்து சுத்தமா கிடையாது. இப்ப நாளைக்கு நடக்க போற மார்க்கெட்டு இன்னைக்கே வந்து இங்க போகும், இங்க வரும் அப்படின்ற ப்ரிடிக்ஷனே கண்டிப்பா கிடையாது. மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 9:15லேருந்து 9:20 ஃபர்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு சார்ட் போட்டு வைப்போம். இந்த மாரி ஒரு சார்ட் போட்டு வைப்போம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிஇபின்னு. ஸோ இத வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். அப்புறம் இண்டிகேட்டர் வந்து சுத்தமா கிடையாது. இண்டிகேட்டர பேஸ் பண்ணி இந்த இஎம்ஐ, ஆர்எஸ்ஐ, இந்த எம்ஏசிடி இந்த மாரி இண்டிகேட்டர பேஸ் பண்ணி இது வந்து ஓவர் பாட் ஜோன், இது ஓவர் செல்லு, இதுக்கு மேல போனா பை, இது கீழ வந்து எஸ்எல் அப்படின்ற எந்த வேலையுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தா தயவு செஞ்சு என்னோட யூடியூப் சேனல வந்து பார்க்காதீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது கிடையாது. அப்ப நம்ம யூடியூப்ல, நம்ம சேனல்ல என்னதான் சொல்வீங்கன்னு கேட்டா, ஆப்ஷன் சார்ட் தான். இப்ப இங்க பாருங்க. இது வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் சார்ட். ஆப்ஷன்ஸ்னா ஒரு செகண்ட். ஓகே. இந்த ஆப்ஷன் சார்ட் தான். இப்ப இங்க பாருங்க. இந்த சைட்ல லெஃப்ட் சைட்ல வந்து கால் ஆப்ஷன் இருக்கு. இந்த சைட்ல வந்து புட் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் சார்ட் வந்து நான் எஸ்டர்டேவே குடுத்துருவேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாவே குடுத்துருவேன். ஸோ இந்த ஆப்ஷன் சார்ட் தான் இருக்கும். இப்ப இந்த பாருங்க இது வந்து கால் சைடு, இது புட் சைடு. மார்க்கெட் இங்க வந்து பாருங்க 9:15க்கு நான் இங்க கர்சர் வைக்கிறேன் கால் சைடு. அதே கர்சர் தான் புட் சைட்லயும் இருக்கும் பாருங்க. ஸோ மேல இங்க கால் சைட்ல கிரீன் வந்தா, புட் சைட்ல ரெட் வரும். கால் சைட்ல ரெட் வந்தா, புட் சைட்ல வந்து கிரீன் வரும். ஸோ இதுதான் வைஸ் வெர்சா வரும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் இயங்குது. இந்த இண்டெக்ஸ் சார்ட்ல என்ன தெரியும்னா, இண்டெக்ஸ் சார்ட்ல ஃபேக்கா தான் தெரியும். இப்ப இங்க வந்து ஒரு 20 பாயிண்ட் இப்போ இங்கேருந்து ஒரு 50 பாயிண்ட் மேல போயிடுச்சுன்னா, அப்போ ஆப்ஷன் சார்ட்ல வந்து 30ஓ, 20ஓ அந்த மாரி தான் போகும். சமயத்துல 50 பாயிண்ட்டும் போகும். ஸோ அது வந்து ஆப்ஷன் சார்ட்ல தான் உண்மையா தெரியும். இதுல வந்து ஃபேக்கா தெரியும். சில நேரத்துல இண்டெக்ஸ் சார்ட்ல இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் வந்து ஆப்ஷன்ஸ்ல மூவ் ஆகாது. நம்ம ஏன் ஆப்ஷன் தான் பார்க்குறோம். நம்ம ஆப்ஷன் தான் நீங்க பை பண்றீங்க. இப்ப ஆப்ஷன்னா கால் ஆப்ஷன் பை பண்ண போறீங்க, இல்ல புட் ஆப்ஷன் பை பண்ண போறீங்க. அப்ப நீங்க ஆப்ஷன் சார்ட்ட பார்க்கணுமா, இல்ல இண்டெக்ஸ் சார்ட்ட பார்க்கணுமா? பட் நீங்க கேட்கிற கேள்வி வந்து புரியுது. சரி இண்டெக்ஸ் மூவ் ஆனா தானே இது மூவ் ஆகும்னு. அப்படி இல்ல கைஸ். ஃபர்ஸ்ட்டு மூவ் ஆகுறது வந்து ஆப்ஷன்ஸ் தான் மூவ் ஆகும். ஆப்ஷன்ஸ பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர் சார்ட் மூவ் ஆகும். ஃபியூச்சர் சார்ட்ட பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். இது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, எக்ஸ்பைரி அப்போ உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இத நான் வந்து பல வாட்டி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த ஆப்ஷன்ஸ் கால்குலேஷன் வச்சு தான் இதெல்லாம் மூவ் ஆகுதுன்னு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா தான் நான் இங்க சொல்லுவேன். இந்த ஆப்ஷன் செயின்ஸ்னா அந்த இங்க இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் செயின் டேட்டா தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இதுல வந்து ஐவி அண்ட் எல்டிபி, ஸ்ட்ரைக் பிரைஸ் இதுதான் நான் வந்து காட்டுவேன் அடிக்கடி. அதுதான் சேனல்ல கூட அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். இப்போ இந்த வந்து எல்டிபி காட்டுது இல்லையா? ஸோ இந்த எல்டிபி, ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்புறம் ஐவின்னு இங்க வரும். இப்ப இதில காட்டல. பட் வந்து ஃபுல் சைடு ஓப்பன் பண்ணும்போது அதில வந்து ஐவி காட்டும். ஸோ, இந்த ஐவி இது வச்சு தான் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகப்போகுது அப்படின்றது இருக்கும். அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம், மார்க்கெட் வந்து நாங்க எப்பயுமே பிரெடிக்ட் பண்ண போறதில்ல. பிரெடிக்ட் பண்றதும் இல்ல. ஸோ, மார்க்கெட்ட இங்க கண்ணுல முன்னாடி என்ன தெரியுதோ, அத தான் நாங்க வந்து ட்ரேட் பண்ணுவோம். இப்போ கண்ணு முன்னாடி இங்க செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் நோக்கி போகுதுன்னா, இதுக்கு ஆப்போசிட்ல செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் விழணும். ஸோ, அதான வைஸ் வெர்சா இங்க பாருங்க. செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போகுது. அப்ப இங்க புட் சைட்ல வந்து செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போகுது. ஸோ, இது கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ, அத தான் நாங்க ட்ரேட் பண்ண போறோம். நாங்க வந்து முன்னாடியே வந்து இல்ல மார்க்கெட் வந்து புட் சைடு தான் போகும். இல்ல கால் சைடு தான் போகும்னு எந்த வீடியோவும் பார்த்துட்டு, இல்ல நியூஸ பார்த்துட்டோ, மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, மார்க்கெட் எந்த சைடு போனாலும் நான் கால் சைடு தான் பை பண்ணுவேன். பை ஆன் டிப்ல தான் பண்ணுவேன். இங்க தான் பண்ணுவேன், அங்க தான் பண்ணுவேன்ட்டு எந்த ஒரு ப்ரிடிக்ஷனுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ இதுதான் கைஸ் நம்ம சேனல்ல சொல்றது. ஸோ இவ் அ இது இப்படி தான் மார்க்கெட் இயங்குது. ஸோ அதத்தான் நாங்க சொல்றோம். எதையுமே நாங்க வந்து மழுப்புறது கிடையாது. ஸோ வேணுன்றவங்க இந்த சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ பாருங்க. தேங்க் யூ காய்ஸ்.